नंबर मेले निम्बल नंबरान ले अरे बाप रे बड़ा मुश्किल होता है परवाने अरे जंबू नंबल कूटू व्यापारम की इंद साहिबु रद्द पண்றான் नंबल की நல்ல आदमी பார்க்கறான் வேற तुम जाओ अरे तुम जाओ கோவப்படாதீங்க நீங்க வரும்போது ரிப்போர்ட் தயார் செய்து நான் கையெழுத்து போட்டு கொடுத்தறேன் अच्छा बहुत अच्छा மிஸ்டர் ஜம்பு இன்னைக்கு சாயங்காலம் நம்ம ரெண்டு பேருக்கு சந்திக்கலாம் இல்ல ஆமா அப்போ உன்கி பாஸ் நம்ம 10 லட்சம் ரூபாய்க்கு வைரம் கொடுக்கறான் 10 லட்சம் ரூபாய்க்கு வைரம் வைரம் ஒண்ணே வாய புளக்கற ரயில்வே கேட் மாதிரி अच्छा சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் கோடி இந்த குறிப்பேடும் அவன் கையெழுத்து போட்டு கொடுக்கறானே கடிதம் அதுவும் தான் நான் நிரபராதிங்கிறத நிரூபிக்க போகுது இங்க அடிச்சு ஒருத்தன் சாஞ்சி போயிருக்கான் அவனுக்கு எது என்ன இந்த கடிதம் கிடைக்கிற வரையிலும் அவனை ஜாக்கிரதையா நம்ம பாதுகாப்புல வச்சுக்கணும் அப்புறம் போலீஸ்ல ஒப்படைச்சிருவோம் ஜம்பு ஜம்பு என்ன உனக்கு தங்க இருக்கிற இடம் தானே தெரியும் பாலுவ நீ ஒண்ணு செய்யாதப்பா நான் சொல்லிடுறேன் சும்மாவா சொன்னாங்க அடி உதவுறாப்பல அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க மிஸ்டர் முத்தியா பிள்ளை எங்கே தங்கம் நம்ம எஸ்டேட் பங்களாவில் கார் ஷெட்ல வடக்கு மூலையில 4 அடி தோண்டினா தங்கம் கிடைக்கும் கார் ஷெட்டு வடக்கு மூலை 4 அடி வெரி குட் ஜோதி இருக்கிற அறைக்கு இவங்களையும் எழுதிட்டு போங்க நான் நினைச்சதெல்லாம் நடக்கிற வரைக்கும் எல்லாரும் அங்கேயே அடப்பட்டு கிடக்கு முத்தையா பிள்ளை இதோ நீங்க கேட்ட தங்க கட்டிகள் ஜனாப் அபு சலி இந்த ஜம்புவை பத்தி இப்ப என்ன நினைக்கிறீங்க வாரே வா बहुत अच्छा மிஸ்டர் ஜம்பு நிம்பல் ரொம்ப பெரிய மனுஷன் ஆமா அரே பேட்டா நிம்பல்க்கு நம்பல் ஒரு பெரிய பட்டம் கொடுக்கறான் இப்போ அப்படியா எனக்கா सोना की बेटा मिस्टर जम्बू அப்படினா அரே தங்கம் की மகன் ஜம்புன்னு சொல்றான் शाबाश शाबाश ஆமா மிஸ்டர் ஜம்பு நிம்பல் நம்ம பாஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறான்னு சொன்னானே ரெடியா இருக்க அதெல்லாம் நாணயமா இருப்பேன் ரொம்ப கரெக்டா இருப்பேன் बहुत पंक्चुअलिटी अरे रे अच्छा अच्छा अरे मिस्टर सोना की बेटा என்ன சார் கோவப்படுறீங்க நிம்பல் பவானிலாட் கொலை செய்தான்லே அது ஏன் இந்த ரிப்போர்ட் எழுதான்லே அது என் சொந்த விஷயம் அரே ரே 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 இனிமே நம்மளுக்குள்ளே சொந்த விஷயம் வெளி விஷயம் ஏது நம்ம எல்லாம் ஒண்ணு மிஸ்டர் ஜம்பு அரே ஜம்பு நிம்பல்கி தூக்கு வந்தா நம்மள்கி வரும் ஆமா நம்மள்கி நல்லது வந்தா அது உன்கி வர்றான் நம்ம பிசினஸ் காக்கி நிம்பல் கொலை பண்ணான்லே ஆமா பிசினஸ் காரத்தான் நான் தான் கொலை பண்ணேன் அச்சா இது படா பெரிய விஷயம் இந்த விஷயம் நம்ம எஜமான்கி தெரிஞ்சா நிம்பல்கி பதவி கொடுக்கறான் பரிசு கொடுக்கறான் பணம் கொடுக்கறான் எல்லாம் கொடுக்கறான் அச்சா உங்களை நம்பி எல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு மிஸ்டர் ஜம்பு நிம்பல்கி நம்மளை நம்பு நம்புறேன் அச்சா இதான் உங்களை நம்பி நான் கையெழுத்து போடுறேன் அச்சா அச்சா எல்லா விஷயம் எழுதி கையெழுத்து போட்டேன் बहुत अच्छा वेरी गुड मिस्टर जम्बू निम्बल போல் நம்பல் மனுஷன் की நான் பார்த்தேன் 10 லட்சத்துக்கு வைரம் கொடுக்கறா சொன்னீங்களே நம்ம சோக்ரான் இருக்கான்லே ஆமா சுப்பு சரி கொண்டு வரோம் வரட்ட இந்த டில் மாஸ்டர் ஆனந்தன் இருக்கான்லே ஆமா அவனை சீக்கிரம் की பைசல் பண்ணணும் அப்பதான் போலீஸ் சும்மா அவனை கொசு மாதிரி ரத்தி போடு ஆமா நம்ம கப்பல் की போறதுக்கு முன்னாலே அவனை தீர்த்துடணும் ஓய்
உட்காரு, இப்ப வந்துடுறேன். இருக்கும் இடத்தை சொல்லிவிடு. அக்கா, அந்த மிருகம் என்ன வேணா செய்யட்டும், ஆனா மாஸ்டர் இருக்கிற இடத்த சொல்லவே சொல்லாதக்கா. அப்படியா? வேண்டாம் ஜம்பு, வேண்டாம். ஒண்ணும் செய்யாத ஜம்பு. சிறு பிள்ளைதான், அதனால் தான் பிதற்றுகிறான். நீயாவது புத்திசாலித்தனமாக நடந்து கொள். எங்கே ஆனந்த்? அக்கா, சொல்லாதக்கா, சொல்லாதக்கா. சொல்ல வைக்கிறேன். ஜோதி, பவளவாய் திறந்து ஆனந்த் இருக்கும் இடத்தை சொல்லாவிட்டால் தம்பியின் கண்களை துளைத்து விடுவேன். ஜம்பு, வேண்டாம் ஜம்பு, வேண்டாம். அக்கா, நீ பேசாம இருந்தா என் கண்ணு மட்டும்தான் போகும். நீ மாஸ்டர் இருக்கிற இடத்த சொல்லிட்ட என் உயிர். ஜம்பு, இதுவரைக்கும் நான் யாரிடத்திலும் கை நீட்டு கெஞ்சினேன். செத்து பிச்சைக்காரனை போ, உன் காலை பிடித்து கெஞ்சி கேட்கிறேன். என் தம்பிக்கு பார்வை பிச்சை கொடு. அவன் எதிர்காலத்தை அழித்து விடாது ஜம்பு. எங்கள் குலவிளக்கை அழித்து விடாது. பலரும் கொடியை உடைத்து விடாது ஜம்பு. எனக்கு ஆனந்த் இருக்கும் இடம் தெரிய வேண்டும். இல்லையே பாலுவின் கண்ணின் மணிகள் தான் வேண்டும். ஜம்பு, கண்ணின் மணிகளையே விலையாக கொடுத்தேன். அந்த இரும்பு கம்பிகளை என் கண்களிலே பாய்ச்சி என் கண்களை எடுத்துக்கொள் ஜம்பு. முடியாது. பாலுவின் கண்களுக்கு சரியான விலை ஆனந்தின் உயிர்தான். ஜம்பு, உங்கள் வீட்டில் கையேந்தி பிச்சை எடுக்க வந்தவன் என் தந்தையை கை நீட்டு அடித்தான். பொறுத்திருப்பேன். கைதியை போல் கையில் விலங்கிட்டு தெருவில் அனுப்பினான். அதையும் பொறுத்தேன். இப்போது ஆனந்தின் உயிரை கேட்கிறார். என் தம்பியின் பார்வை கேட்கிறார். இனி பொறுக்கவே முடியாது. உருவத்திலே பெருத்து உள்ளத்திலே சிறுத்த இரும்பு நெஞ்சனை உன்னை என் கையாலேயே கொன்று விடுகிறேன். மாஸ்டர் வந்துட்டார். நான் வராம இருக்கேன் பாலு. நீ அபுசரி இல்லையா? அபுசலி வாராவதி தெருவில் பத்திரமா இருக்கு. அதான் டில் மாஸ்டர் ஆனந்த். ஜம்பு, கம்பிகள் கைமாறி விட்டன. என்ன செய்ய போகிறேன்? ஜோதி, பாலோட தப்பி போய்விடு. ஐயோ, அப்பாவை கட்டி போட்டிருக்காங்களே. அப்பாவை அழைத்துக் கொண்டு போ. போ.
அன்னைக்கு எனக்கு இதை பரிசா கொடுத்தீர்ல, இப்ப நீயே வாங்கிக்க. எல்லோரும் கூண்டோடு கைதாகும். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் ஆனந்த். ஜோதி, ஜோதி, ஜம்புதான் கொலைக்காரன், கொள்ளைக்காரன். இந்த நாட்டை காட்டி கொடுக்கிறவன் இந்த கடிதத்தை அவன் கைப்பட எழுதி கொடுத்துருக்கான். இது உடனே போலீஸ்ல சேர்த்தணும். ஜோதி, ஆமா, அங்க ஏதாவது தப்பி போற வழி இருக்கா? அப்பா அக்கா நீங்க எல்லாம் இங்க இருக்கும் போது உங்களை விட்டு நான் போக மாட்டேன் சார். இதை கொண்டு போய் நீ போலீஸ் கிட்ட சேர்த்தாதான் நாங்கெல்லாம் தப்பிக்க முடியும். எஸ் சார். திறந்துட்டியா? சோர்ந்துட்டியா? நிமிர்ந்து பாலு, கோழை ஆயிடாதே. எதிர்காலத்துல இந்த நாட்டுக்கு பல சேவை செய்ய வேண்டாமா? நீ பெரிய சோல்ஜர் ஆக வேண்டாமா? நாடு ஒண்ணு புகழ வேண்டாமா? பாலு, நான் வந்து உனக்கு பாராட்டு சொல்ல வேண்டாமா?
என் ஸ்டூடெண்ட் இல்லையா? என் மாணவன் இல்லையா நீ? ஓ, போ, தைரியமா போ. என்ன ஜம்புவா? ஜம்பு துரத்தானா? போ.
அதெல்லாம் முடியாது. என்னை ஏமாத்திட்டு வந்துட்டு அதாவது அப்பா படம் இல்ல, அப்பா படம். என் மனசுல உண்மையான அமைதி ஏற்படும். ஆனா உங்க அப்பாவுடைய சொத்து எங்க சேரணும் சேர்ந்து போச்சு. அதோட நீங்க 2 பேரும் ஒன்னா வாழ்க்கை நடத்தணும் ரொம்ப ஆசைப்பட்டாரு. அவருடைய ஆசையை நிறைவேறி போச்சு. இதே மகிழ்ச்சியோட நீங்க என்னைக்கு ஆனந்த ஜோதியா வாழணும்.